ஹலோ லட்டு சிங் சார். ஹலோ சிவா, எப்படி இருக்க? லட்டு சிங் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட, இங்க இன்டர்நேஷனல் பெயிண்டிங் எக்ஸிபிஷன் நடக்க போகுது. உலகத்துல இருக்கிற சிறந்த பெயிண்டர்ஸோட பெயிண்டிங் எல்லாம் நீங்க இங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு இப்ப என் கையில இதோ இங்க இருக்கே இந்த பெயிண்டிங். இதோட விலை எவ்வளவுன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் இருக்கும். இந்த பெயிண்டிங் உண்மையிலே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே சிவா, இத எவன் கையிலயாவது கொடுத்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஓ நோ. லட்டு சிங் சார், இங்க பாத்தீங்களா? இந்த பெயிண்டிங்ல கொஞ்சம் ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. இந்தாங்க. ஓஹோ, இரு பாக்குறேன். அட, இது ஆரம்பத்துல அப்படிதான் இருந்தது. நான் ஆரம்பத்திலேயே எல்லா பெயிண்டிங்கையும் செக் பண்ணி ஆர்கனைசர்ஸ் கிட்ட தெளிவா சொல்லிட்டேன், எல்லாத்துலயும் ஸ்கிராட்ச் இருக்குன்னு. ஆமா. ஓகே லட்டு சிங் சார், பை. எக்ஸிபிஷன் ஆரம்பிச்சதும் எல்லாரும் வந்துருங்க. ஓகே லட்டு சிங் சார். வாங்க, நாம இப்பவே பெயிண்டிங்ஸ் பார்க்கலாம். இப்பதானே எல்லாத்தையும் கொண்டு போய் உள்ள வைக்கிறாங்க. சார், எல்லா பெயிண்டிங் வச்சு போட்டுட்டோம் சார். கான்ஸ்டபிள் அங்கிள், கொஞ்சம் டோர் ஓபன் பண்ணுங்க. நாங்க பெயிண்டிங்ஸ் பார்க்கணும். மங்கி, என் தொப்பி, என் தொப்பி கொடுத்துரு. மங்கி ஐயா, ஏன் எனக்கு இப்படி சித்திரவதை பண்றீங்க? கான்ஸ்டபிளே, ஏதாவது பண்ணுங்க. குட் மங்கி. லட்டு சிங் சார், அங்க பாருங்க, அந்த மங்கீஸ் எல்லாம் பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போகுது. ஓ நோ, என் சீட்டு கிழிஞ்சிருச்சு சிவா. சீக்கிரம் போய் புடி. ஏய், அந்த பெயிண்டிங்கை தூக்கி போடு. போடுன்னு சொல்றல. ஏய், விடு, என்ன விடுன்னு சொல்றல. குறும்புக்காரன் மங்கீஸா இருக்கே, ஆனா அதுங்க எதுக்கு பெயிண்டிங்ஸ் எடுத்துட்டு போச்சு? சிவா, எங்கப்பா போச்சு அந்த குரங்குங்க? சாரி லட்டு சிங் சார், அது எல்லா பெயிண்டிங்ஸையும் எடுத்துட்டு போயிடுச்சு. இல்ல 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 இல்ல, அதுங்க கொண்டு போனதெல்லாம் காலி பிளாஸ்க் தான். ஏன் சொல்றேன்னா, நான் செக் பண்ணி பார்த்ததுல எந்த பெயிண்டிங்கும் மிஸ் ஆகல. சிவா, நீ வேஸ்டா இவ்வளவு தூரம் வந்திருக்க. வா, நம்ம பெயிண்டிங்க செக் பண்ணலாம். அப்பா டப்பா சப்பா, நீங்க 3 பேரும் உண்மையிலேயே நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நீ அவங்களோட கவனத்தை திசை திருப்ப அப்பாவும் சப்பாவும் திறமையா உள்ள போய் பெயிண்டிங்க மாத்திட்டு வந்துட்டாங்க. சித்திரகார் சிங் சார், ஒரு சின்ன பையன் எங்களை விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். எவ்வளவு சூப்பரா சைக்கிள் ஓட்டுறான் சார். நாங்க கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தோம். அந்த பையனுக்கு உங்க மேல நீங்க ஒரு டூப்ளிகேட் குரங்குன்னு சந்தேகம் எதுவும் வந்துடலையே? இல்ல சித்திரகார் சிங் சார், அவனுக்கு எந்த சந்தேகமும் வரல.
எத்தனை நாள் எக்ஸிபிஷன் நடக்குதோ அத்தனை நாளும் இதே மாதிரி எனக்கு ஒரிஜினல் பெயிண்டிங்ஸ் வந்தாகணும். அதுக்கு பதிலா அந்த இடத்துல என்னோட பெயிண்டிங்ஸ மாத்தி வச்சிருங்க. அங்க இருக்கிற யாருக்கும் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு சந்தேகமே வரக்கூடாது. இந்த சித்திரக்காரியோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் உலகத்துல ஒரு பெரும் புரட்சியவே ஏற்படுத்தணும். அப்பா டப்பா சப்பா, போங்க போய் பார்ட்டி பண்ணுங்க. ரேவா, இங்க பாத்தியா? இது அந்த பெயிண்டிங் தானே அன்னைக்கு லட்டு சிங் சார் கையில இருந்து கீழே விழுந்தது, கரெக்டா? ஆமா சிவா, இது அதேதான். ஆனா நேத்து இந்த பெயிண்டிங்ல ஸ்கிராட்ச் இருந்தது, இன்னைக்கு இல்ல. அதுக்கு வாய்ப்பே இல்லையே. எஸ் சிவா, யூர் ரைட். ஸ்கிராச்சஸ் எப்படி மறைஞ்சு போயிருக்கோம்? ஒருவேளை இதை யாராவது மாத்தி வச்சிருப்பாங்களா? லட்டு சிங் சார், நீங்க வாங்களே. லட்டு சிங் சார், நேத்து இந்த பெயிண்டிங்ல ஸ்கிராட்ச் இருந்தது, நீங்க கூட அத பாத்தீங்க தானே? இன்னைக்கு அந்த ஸ்கிராட்ச் இல்ல. எனக்கு என்னமோ பெயிண்டிங் மாறின மாதிரி இருக்கு. ஓ நோ, ஒரு நிமிஷம் சார், சீக்கிரம் வாங்க வாங்க சார். நான் இந்த பெயிண்டிங்க ரொம்ப கவனமா பார்த்ததுல சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஒரிஜினல் பெயிண்டிங்க கண்டுபிடிக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் ஆகும். எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த பெயிண்டிங் டூப்ளிகேட். இருங்க, நான் பாக்குறேன். ஓ நோ, இது டூப்ளிகேட் தான். இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. பாட்டில், குல்கர்னி, இங்க வாங்க. பேனிக்க கிரியேட் பண்ணாதீங்க. யாருக்கும் தெரியாம போய் அமைதியா செக் பண்ணுங்க. பெயிண்டிங் எல்லாம் ஒரிஜினல் ஆகியோல டூப்ளிகேட் ஆன. போங்க. சார், இங்க இன்னொரு டூப்ளிகேட்டும் இருக்கு. யாரோ 2 பெயிண்டிங்க மாத்தி இருக்காங்க. நம்ம உடனே ஏதாவது பண்ணணும். நீங்க எதுவும் பண்ண வேணாம், யார்கிட்டயும் இத பத்தி சொல்லாதீங்க. 2 தான் இப்ப டூப்ளிகேட் ஆயிருக்கு, மத்ததையும் டூப்ளிகேட் பண்ண வருவாங்க. அப்ப நாம அவங்கள புடிச்சிடலாம். லட்டு சிங் சார், இந்த வேலைய அந்த மங்கீஸ் தான் பண்ணிருக்கணும். அத பெயிண்டிங் மாத்துறதுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமா அதுங்க திரும்பி வரும். இந்நேரத்துக்கு அதுங்க வந்திருக்கும் சிவா. நம்ம ஏன் வெளியே போய் செக் பண்ண கூடாது? குட் ஐடியா. மங்கீஸ், என்ன மங்கீஸ்? உடனே போய் என்னன்னு பாருங்க மிஸ்டர். அதுவும் இருக்கு. இன்னைக்கு அதுங்களை திருடுறதுக்கு நாம விடவே கூடாது. ஹலோ, நம்ம மறுபடியும் மீட் பண்ணிட்டோம். விடு. என்ன பண்ணிட்டு இருக்க? 2 பேரு கீழே விழுந்துருவோம்.